Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பல்வேறு முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை குறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் முருகவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அரசியல்ல இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். ஜூன் 1 இறுதி கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. இந்த சமயத்தில் மே 30ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி அப்படின்ற ஒரு தலைப்பு செய்தி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை விட பரபரப்பாக அவர் தொடர்ந்து விவேகானந்தர் பாறையில் தியானம் மேற்கொள்ள போறார் அப்படின்ற செய்தி பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு சார். இது எப்படி சார் பார்க்கறது? மோடி எப்பவுமே தன்னைய இந்துத்துவோட ட்ரெடிஷன்ஸோட இந்துத்துவோட பழைய ரிஷிகள் இவங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வழக்கமா தானே இருக்கு. இப்ப கூட அவரு தன்னைய கடவுளால் அனுப்பப்பட்டவர், நான் பயாலஜிக்கலா பிறந்தவர் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இப்ப இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடா அதை பார்க்க வேண்டியதில்லை. அவர் விவேகானந்தரோட தன்னைய ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார். இப்ப நடக்க போற எலெக்ஷன் முழுக்க ஈஸ்ட் இந்தியால நடக்குது. இப்ப பெங்கால், பங்களா, இந்த ஒரிசா இந்த மாதிரி பகுதியில நடக்குது. ஸோ அவர் தன்னைய விவேகானந்தர் ட்ரெடிஷன்ல வந்தவரா காட்டிக்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். அதனாலதான் அவர் விவேகானந்தர் பாறையில விவேகானந்தர் தியானம் பண்ணின இடத்துலயே உட்காந்து தியானம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப் நடந்துட்டு இருக்கு. அவரை யூஸ் பண்ணிக்கிறது. இதுக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வம் பெருந்தகை அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது அனுமதி கொடுக்கக்கூடாது இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? தேர்தல் ஆணையம் இதில் தலையிட்டு இல்லை இந்த மாதிரி, அதாவது அந்த 24 மணி நேரம் இருக்கு இல்லையா, அமைதி நேரம்னு சொல்லுவாங்க வாக்குப்பதிவுக்கு முன்னாடி, அந்த சமயத்தில் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லைங்க. அப்படியெல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு எதிராலாம் தேர்தல் ஆணையம் ஒரு வேலை செஞ்சிடும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அதற்கு சான்ஸே இல்லை. அப்புறம் லாஜிக்கலாவும் இவரு நான் விவேகானந்தர் பாறையில போய் உட்கார்ந்து தியானம் பண்ண போறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா 45 மணி நேரம் தியானம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு 45 மணி நேரம் விவேகானந்தர் பாறையில ஒருத்தர் இருக்கிறத அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு போட் ட்ரிப்ல போயிட்டா சாயந்தரம் வந்துடுறாங்க. அப்போ நேச்சுரலி பிரைம் மினிஸ்டருக்காக சட்டத்தை வளைக்க கூடாது. ஆனா இதெல்லாம் எதுவுமே நடக்காது. பிரைம் மினிஸ்டர் அங்க போவாரு, அவருக்கு அனுமதி கொடுக்கப்படும், அவர் அங்க தியானம் இருப்பாரு. எலெக்ஷன் கமிஷன் எதுவும் செய்யாது. அவ்வளவுதான். வழக்கறிஞர் அப்படின்றதுனால இது உங்களுக்கு பொருத்தமான கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். சட்டத்தில் இப்போ நீங்களே சொன்னீங்க இவ்வளவு மணி நேரம் விவேகானந்தர் பாறையில் யாரும் இருக்க அனுமதி இல்லை அப்படின்னு. இன்னைக்கு திமுக சார்ந்த நபர்களும் கன்னியாகுமரி தேர்தல் அதிகாரிக்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க, அவருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது பிரதமருக்கு அப்படின்னு. சட்டத்தில் இதுக்கு இடம் இருக்கா சார்? இப்போ தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இவங்க சட்டத்தை நாடி, அதாவது நீதிமன்றத்தை நாடி இந்த விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இல்லை, அதெல்லாம் கட்டாயம் செய்யலாங்க. இப்போ என்னன்னா, இப்போ விவேகானந்தர் பாறைக்கு டீமா டூரிஸ்டுகள் போறாங்க. அவங்களுக்கெல்லாம் 45 மணி நேரம் அங்க இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா? தியானம் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா? இல்ல. ஒரு டூரிஸ்டோ பிரைம் மினிஸ்டரும் அங்க போகலாம். எல்லா டூரிஸ்டுகளுக்கும் என்ன சலுகைகள் வசதிகள் இருக்கோ அதை அவரும் அனுபவிக்கலாம். அவங்களுக்கு இல்லாத எதையும் அவர் எடுத்துக்க கூடாது. அவர் திரும்பி வந்துடணும், எல்லாரும் வர்ற மாதிரி அடுத்த போட்டு திரும்பி வர்ற அந்த டயத்துக்குள்ள வந்துடணும். அப்படிதான் இருக்க முடியுமே தவிர மற்றவங்களுக்கு இல்லாத ஏறக்குறைய 2 நாள் அந்த பாறையில தங்கறதுக்கான உரிமையெல்லாம் அவர் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சட்டத்தை மீறுறது. அவருக்கு எதிராக உள்ளூர் நீதிமன்றங்களோ அல்லது போலீஸோ நடவடிக்கை எடுக்குமா இல்லையா அப்படிங்கிறது வேற. பெரும்பாலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பிரைம் மினிஸ்டரே இந்த காரியத்தை செய்யக்கூடாது. தன்னை ஒரு சாதாரண இந்திய குடிமகனா தான் அவர் கருதி நடந்துக்கணும். சாதாரண குடிமக்களுக்கு இல்லாத உரிமைகள் எதையும் அவர் செய்யக்கூடாது. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்க்க கூடாது. அதுதான் பதவிக்கான கோட் ஆஃப் கான்டக்ட். அதை அவரே மறுத்திருக்கணும். அப்ப நீதிமன்றத்தின் நாடினாலும் இதற்கு விரைவில் தீர்ப்பு கிடைக்க முடியாது, இல்ல கிடைக்காது அப்படின்றத நம்ம ஏத்துக்கலாமா? நீதிமன்றத்தை நாடி நோட்டீஸ் அனுப்பி 2 பக்கமும் பேசி நீதிமன்றம் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி ஜோசியம் சொல்ல முடியாது. ஆனா நீதிமன்றம் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, சராசரி மக்களுக்கு இல்லாத ரைட்ஸை பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி சொல்லி தடை பண்ணிடணும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஃபேர் ஃபெச்டா இருக்கு இந்த மாதிரியான திங்கிங் எல்லாம். இப்போ இந்த விவகாரத்தில் 2 தேர்தல் ஆணையங்கள் சம்மந்தப்படுது. ஒன்று தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், இன்னொன்று இந்திய தேர்தல் ஆணையம்.
அதாவது எந்த ஆணையத்திற்கிட்ட இதை அணுக முடியும், அணுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். இவர் இங்கே வந்து தியானம் பண்ணக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தை அணுகிறது சரியா இருக்குமா, இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகிறது சரியா இருக்குமா? நேரடியாக இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகிறது தானே வந்து சரியா இருக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து விவேகானந்தர் பாறையில தியானம் செய்யறது அப்படிங்கிறது ஒரு எலெக்ஷன் ஹைப்பா பயன்படுத்த போறாங்க. இது பிரச்சாரத்தோட ஒரு பகுதி. இப்ப பிரச்சாரம் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துல அவர் விவேகானந்தர் பாறையில இருக்கிறார். அப்போ ஏற்கனவே ஒரு தமிழர் வந்து உங்களை ஆளலாமா அப்படின்னு சொல்லி ஒரிசால எல்லாம் ஒரு பேச்செல்லாம் இருக்குது. அப்போ அந்த பகுதிக்கான இன உணர்வை தூண்டி விடுற வேலையிலையும் பிஜேபி வந்து ஈடுபட்டு இருக்கு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல விவேகானந்தரோட தன்னை வந்து மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஒரு வேலையை செய்யறது அப்படிங்கிறது வந்து தேர்தல் பிரச்சாரத்தோட ஒரு பகுதி தான். இதற்கு வந்து பேன் இந்தியா எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மத்திய தேர்தல் ஆணையத்தை தானே அணுக முடியும். இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதை பண்ண முடியாதுல்ல. தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதனால இங்க அதை வந்து பண்ண முடியாது. அதனால அங்க பண்றதுதான் வந்து சரியா இருக்கு. இப்போ ஒடிசா பற்றி பேசுனீங்க, அது இன்னொரு ரொம்ப முக்கியமான சம்பவம். அது ஒரு பக்கம் பிரதமர் தமிழ்நாடு வருகை பெரிய விஷயம் அப்படின்னா, கவனிக்கப்பட விஷயம், விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒடிசாவில் தமிழர் உங்களை ஆளலாமா அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம முதலமைச்சரும் அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தமிழர்களை இழிவுபடுத்துகிறாங்க. இன்னொரு விஷயத்தில் கண்டனம் தெரிவித்தார். அதாவது பூரி ஜெகநாதருடைய பாதுகாப்பு அறையின் சாவி தமிழர் கையில் இருக்குது அப்படின்னு மறைமுகமாக வி.கே. பாண்டியனை சாடினாங்க. அதுக்கு ரொம்ப கடுமையான கண்டனங்களை முதலமைச்சர் தெரிவித்தார். இருந்தாலும் தொடர்ந்து இவங்க தமிழக மக்கள் தமிழர் அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? அந்த வி.கே. பாண்டியன் அப்படிங்கிறவர் ஒரு IAS ஆஃபீஸர். அவர் வந்து இப்ப இருக்கிற நவீன் பட்நாயக்கு வந்து அவர் நெருக்கமானவராக இருந்தாரு. பல காலம் அவருடைய பர்சனல் செக்ரட்டரியாகவும் இருந்தார். 12-13 வருஷம் இருந்தாரு. அதுக்கப்புறம் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிஜு ஜனதாதள்ல சேர்ந்துட்டார். சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குன்னு சொல்லிதான் யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. மக்கள் அவரை பாக்குறதுக்காக வந்து குவியறாங்க அப்படின்னு சொல்லி. நவீன் பட்நாயக் கூட அவரை வந்து தன்னுடைய ஒரு வாரிசு மாதிரி தான் ப்ரமோட் பண்றாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரொம்ப நெருக்கமானவரா இருக்கிறாரு. அவருக்கு நவீன் பட்நாயக்கு ஏறக்குறைய 77 வயசு ஆயிருச்சு. இப்போ ஒருவேளை நவீன் பட்நாயக் வந்து தொடர்ந்து இயங்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த தலைவரா வி.கே. பாண்டியன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஒரிசால இருக்கு. ஸோ நேச்சுரலி இவங்க வந்து அட்டாக் பண்றாங்க அவரை. இப்போ பிஜு பட்நாயக்க ஒரு பணைய கைதி மாதிரி வச்சுட்டு ஒரு தமிழர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆட்சி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து ஒரு தமிழர் ஆளலாமா, ஒரிசால வந்து ஆளே இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, பூரி ஜெகநாதரோட அந்த ரத்ன பண்டாரத்துடைய சாவி வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல இல்லீகாலிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? இதை சொன்னா அமித்ஷா உடையதுதான். அவர் எதுவுமே சொல்லாம ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக ரொம்ப அபாண்டங்களை வந்து பேசுறாரு. அதே மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட என்ன சொல்றாருன்னா, அவரோட உடம்பு சரியில்லாம முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவர் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவரை சுத்தி இருக்கிற கூட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரை வந்து நாங்க விசாரிப்போம் அப்படின்னு. ஆமா, அவர் பின்னால இருந்து இயக்கக்கூடிய சக்தி தான் ஒரு உடல் நலக்குறைவுக்கு காரணமா இருக்கலாம். பாஜக ஆட்சி அமைத்த உடனே அதை நாங்க தீர விசாரிப்போம் அப்படின்னும் சொல்றாரு அவரு. இப்படி எல்லாம் வந்து அவரு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, வெறும் தேர்தலுக்காக ஒரு பிளவுகளை ஏற்படுத்துறதுக்காக பேசப்படுற ஒரு விஷயமே தவிர இதுல எந்த லாஜிக்கும் வந்து இல்ல. ஏன் ஒரு கமிஷன் போட்டு விசாரிக்க முடியாதா என்ன? நவீன் பட்நாயக்கோட உடல்நிலைய, அதே மாதிரி அந்த சாவி எப்படி தமிழ்நாட்டுல இருக்கு, உண்மையிலேயே தமிழ்நாட்டுல இருக்குதா, எப்படி தமிழ்நாட்டுக்கு போய் சேர்ந்துச்சு? தமிழ்நாடுனா 7 கோடி பேர் இருக்கிறோம், ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு, அது எப்படி இங்க வந்துச்சு, அதுக்கு வந்து யார் காரணம்? இதை பத்தி எல்லாம் வந்து விசாரிக்க முடியாதா என்ன? இல்ல உண்மையிலேயே ஒரு உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா என்ன? எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டே மக்களை மிஸ்லீடு பண்றதுக்காக பேசப்படுற பேச்சுகள் தான். இதுல வந்து எந்த விதமான சப்ஸ்டன்ஸும் இல்லை. இது வந்து ஒரு பியூரா எலெக்ஷனுக்காக பேசப்படுற ஒரு பேச்சு, அடிப்படை இல்லாத பேச்சு. இதே பாஜகவை சேர்ந்த பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, வடக்கு தெற்குன்னு இந்தியாவை பிரிக்காதீங்க, டிவைட் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க, இன்னொரு வாட்டி யாராவது இது பண்ணணும்னு நினச்சா கடுமையான விளைவுகளை சந்திப்பீங்க அப்படின்ற அமித்ஷா வந்து ஒரு இடத்துலையும் பேசியிருந்தார். இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் அதே பாஜகவை சேர்ந்த பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஒடிசாவில்
தமிழர்களை குறிவைத்து, அதாவது தமிழர்கள் வேறு இடம், நம்ம வேறு இடம், ஒடிசா வேறு இடம் அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்கன்னா, இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? அவங்க வந்து அந்த ஊர்ல இனத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்றாங்க, இனப்பிரிவினைய. ஒரிசா மக்களை வந்து ஆள்வதற்கு ஒரிசால ஆள் இல்லையா, நாங்க வந்து உங்களுக்கு ஒரு யங் சீஃப் மினிஸ்டரை வந்து கொடுப்போம், ஒரு தமிழர் தான் வந்து கிடைச்சாரா, தமிழர்னால வந்து நிறைய பாதிப்புகள்ல இருக்கு, உண்மையில தமிழ்நாட்டுக்கு தான் இதுல லாபம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அவங்க பேசுறாங்க. ஆனா ஒரு அடிப்படையான விஷயம் இருக்கு. அப்படின்னா இப்ப அமித்ஷாவும் நரேந்திர மோடி யாரு? ஒரிசாவை சேர்ந்தவங்களா? இவங்க சம்பந்தமே இல்லாதவங்க தானே. உண்மையிலேயே வந்து ஒரு ஒரிசால யாராவது ஒருத்தங்க பிஜேபியில ஆட்சிக்கே வந்தாலும் உண்மையான ஆட்சி வந்து யார் நடத்த போறது? அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தான் பண்ண போறாங்க. அப்ப அவங்க யாரு? இது வந்து ஒரு நியாயம், ஒரு லாஜிக் அப்படிங்கிற அடிப்படையில பேசப்படுறது கிடையாது. இது எந்த நியாயமும் இல்லாம பிரிவினைகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்துவதற்காக பேசப்படுறது. வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் இந்து முஸ்லீம் விஷயங்களை வந்து பேசுறாங்க. இல்ல நிறைய குழந்தை பெற்றுக்கிறவங்க அப்படின்னு எல்லாம் வந்து பிரதமரே வந்து பேசினாரு. அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் இனத்தையும் வந்து பயன்படுத்துறாங்க. ஒரு தேர்தல் வெற்றிக்காக இந்த மாதிரி லாங் ஸ்டாண்டிங் எஃபெக்ட் ஏற்படுத்துற பிளவுகளை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றது அப்படிங்கிறது வந்து சரியில்லை. இது நியாயமே இல்லைன்னு தான் தோணுது. தமிழகம் ஒடிசாவை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான பகுதி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கவனிக்கப்படுறது மேற்கு வங்க மாநிலம். அங்கேயும் ஜூன் 1 இறுதி கட்டத்தில் சில தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இருக்கு. இவர் இங்க விவேகானந்தர் பாறையில தியானம் பண்றதும் மேற்கு வங்கத்தினுடைய வாக்குப்பதிவிலும் ஏதாவது தாக்கம் இருக்குமா சார்? தாக்கம் வந்து எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு வந்து தெரியல. ஆனா இது வந்து மேற்கு வங்கத்தை குறி வச்சு நடத்துற ஒரு நடவடிக்கை தான் வந்து இது. இது எலெக்ஷன் பிரச்சாரத்துடைய ஒரு பகுதி தான். மற்றபடி இவ்வளவு காலத்துல அவர் வந்து ஒரு தடவை பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருல்ல, ஏகப்பட்ட தடவை வந்திருக்காரு. ஆனா ஒரு தடவை கூட ஒரு விவேகானந்தர் பாறைக்கு வந்து போனதில்லை. அந்த மாதிரி எதுவும் வந்து செஞ்ச மாதிரி வந்து தெரியல. ராமகிருஷ்ணா மிஷனுக்கோ அந்த மாதிரி எல்லாம் இடங்களுக்கெல்லாம் போன மாதிரி எல்லாம் எனக்கு வந்து தெரியல. அதை பத்தி பேசின மாதிரியும் தெரியல. இப்ப இந்த தடவை விவேகானந்தர் பாறையில போய் தேர்தல் நேரத்துல இவ்வளவு நேரம் அங்க இருந்து தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்றது வந்து விவேகானந்தரோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. விவேகானந்தர் ஒரு இந்துத்துவவாதியாகவும் தன்னைய வந்து விவேகானந்தருடைய ஃபாலோவராகவும் விவேகானந்தர் அடிச்சுவட்டுல போறவராகவும் காட்டிக்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சி. விவேகானந்தர் தியானம் பண்ண அதே பாறையில நானும் தியானம் பண்றேன், விவேகானந்தருக்கு வந்து நான் மரியாதை கொடுக்குறேன், விவேகானந்தரை வந்து நாங்க அவருக்கு எந்த அளவுக்கு நாங்க உயர்ந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வங்காள மக்கள் கிட்ட விவேகானந்தருக்கு இருக்கிற ஒரு அபரிமிதமான மரியாதையை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இது வந்து இவங்க சொல்ற அளவுக்கு விவேகானந்தர் இந்துத்துவவாதியா அப்படிங்கிறதே சந்தேகத்துக்குரியது. இவங்க பேசிட்டு இருக்கிற இந்துத்துவம் வேற இந்துத்துவம், விவேகானந்தர் போன்றவர்கள் பேசின இந்துத்துவம் வேற ஒரு இந்துத்துவம். ஆனா இதை வந்து இவர் தங்களோட பிராண்ட் இந்துத்துவரா வந்து அவரை ப்ரமோட் பண்றதும் வந்து டேஞ்சரஸான ஒண்ணு. இன்னைக்கு வரைக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிஷன், ராமகிருஷ்ணா மிஷன் வந்து முழுக்க இவங்களுடைய ஆதரவு அமைப்பா வந்து மாறல. அப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்க அந்த மாதிரி காட்டுறதே வந்து லாஜிக்கானது வந்து இல்லை. அப்புறம் இன்னமும் அங்க போய் அவரு பண்ணின தியானம் பண்ண இடத்துலயே நானும் பண்றேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து அவங்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்கான ஒரு முயற்சி, ஒரு எலெக்ஷன் பிரச்சாரம் தான். எப்பவுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இதெல்லாம் செய்ய போறேன், இதெல்லாம் செஞ்சா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ரீசனபிளா அறிவுக்கா வந்து பேசுறது கிடையாது. மைண்டுக்கு அறிவுக்கு அப்ளை ஆகுற மாதிரி பேசுறது கிடையாது. விவேகானந்தர் பாறையில தியானம் பண்றது, பல்வேறு உடைகள் வந்து பயன்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு தமிழர் உங்களை ஆளலாமா அப்படின்னு சொல்லி பேசுறது, மத உணர்வுகளை வந்து பேசுறது, நான் வந்து வழக்கமா எல்லாரும் வர்ற மாதிரியான இது கிடையாது, நான் தெய்வீகமா உருவாக்கப்பட்ட ஒருவர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றது, இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நியாயமா இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னா என்ன கேட்கணும்? உங்களால வந்து அவரால உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு உங்க நாட்டுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லணும் தானே. அதை தவிர்த்துட்டு மற்றது எல்லாத்தையுமே பண்றதை தான் இவங்க எலெக்ஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் இந்த விவேகானந்தர் பாறையில தியானம் பண்றது. அடுத்தது கல்கட்டால முதல் முறையா பிரதமர் மோடி ரோட் ஷோ பண்ணாரு. இந்த ரோட் ஷோ ஆரம்பிக்கிறப்ப சுபாஷ் சந்திர போஸ், விடுதலை போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸினுடைய சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு இதை ஆரம்பிச்சிருக்காரு. இதே போல், அதாவது இப்போ விவேகானந்தரை வச்சு கல்கட்டாவில் ஏதோ ஒன்று பண்ண பார்க்குறாங்க அப்படின்றப்ப சுபாஷ் சந்திர போஸுடைய மரியாதை செலுத்தின நிகழ்வும் வாக்கரசியலுக்கு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா?
இல்லை அவர் உண்மையாகவே தேசப்பற்று கொண்டு சுபாஷ் சந்திர போஸ்க்கு மரியாதை கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியலாமா சார்? சுபாஷ் சந்திர போஸ் போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது, INA இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கும் போது இங்க RSS இருக்கு இந்தியால. அது வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஆதரிக்கணும்னா ஆதரிச்சிருந்திருக்கலாமே. அந்த மாதிரி எதுவும் பண்ணின மாதிரி வந்து தெரியல. அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இங்க காங்கிரஸ்ல இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபார்வர்டு பிளாக்கை வந்து உருவாக்குறாரு. பல காலம் பிரிட்டிஷ் எதிர்ப்பு அரசியலை பல்வேறு கட்டங்களா அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு. ஒரு வழக்கம் காங்கிரஸ் மாதிரியே ஒரு கட்சியை வச்சு தேசிய விடுதலைக்காக போராட்டம் நடத்துறாரு. அதற்கு பின்னாடி பல நாடுகளோட உதவியை பெற்று ஆயுத போராட்டம் நடத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கொல்லப்படுறாரு, இறந்து போயிட்டாரு. அதுல மர்மங்கள் இருக்கு, அதை விட்டுலாம். இப்போ இதுல எந்த கட்டத்திலையும் RSS சம்பந்தப்படல. RSS சுபாஷ் சந்திர போஸோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கவே இல்லை. நாங்க வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இத்தனைக்கும் RSS வந்து ஒரு பாராமிலிட்டரி ஃபோர்ஸா தான் இருக்கு. அது வந்து பல்வேறு சமஸ்தானங்கள்ல ஒரு குறைந்த சின்ன ஆயுதங்கள், இந்த மாதிரி வாள், தடிகள் போன்ற ஆயுதங்கள் ஏந்திய ஒரு பயிற்சி பெற்ற ஒரு படையாவும் இருக்கு. இது நினைச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆதரவா நாட்டுல வந்து பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்க முடியும் RSSனால. அந்த மாதிரி எதுவுமே வந்து செய்யல. எந்த காலகட்டத்திலையும் சுபாஷ் சந்திர போஸுக்கு வந்து இவங்க சப்போர்ட்டிவா இருக்கல. அதற்கு பின்னாடி பல காலம், இப்ப 75 வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரத்துக்கு பின்னாடி. 75 வருஷத்துல சுபாஷ் சந்திர போஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க? இப்போ பட்டேலுக்கு வந்து காங்கிரஸ்காரராகவே இருந்து காங்கிரஸ் மினிஸ்டரா இருந்து மரணம் அடைந்த பட்டேலை வந்து தங்களுடையவராக சுவீகரிக்கிறது ஒரு மாபெரும் சிலையை வந்து வச்சிருக்காங்க. உலகத்திலேயே பெரிய ஒரு சிலையை நர்மதா டேம்ல வந்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி போஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்க? வெறும் வாய் பேச்சுக்கள் தானே. ஒரு தேசிய விடுமுறை நாளா கூட வந்து அறிவிக்கல இல்ல சுபாஷ் போஸோட பிறந்த நாள. சோ இதெல்லாமே வந்து வாயில பேசுறது. இன்னைக்கு எலெக்ஷனுக்காக பெங்காலிகளுடைய நன்மதிப்பை பெறுவதற்காக பேசுற பேச்சே தவிர உண்மையிலேயே விடுதலை போராட்டத்திலேயோ அதுல வந்து சுபாஷ் சந்திர போஸோட பங்களிப்பிலேயோ எந்த விதமான அக்கறையும் இல்லாதவங்க தான் இந்த சங் பரிவாரை சேர்ந்தவர்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.